என் வாழ்க்கையில ஒரு நாள் சாயங்காலத்த பாருங்களேன், ஈவினிங் வந்துட்டு வெளிய போ வேண்டியிருந்தது. அதனால வந்துட்டு காய்கறி வாங்கி வச்சுட்டு போயிருந்தேன். ரூ. 20 பாக்கெட்டுன்னு சொல்லிட்டு காய்கறி கொண்டு வந்திருந்தாங்க. வந்த உடனே ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஃப்ரிட்ஜ்ல வைக்கலான்ட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா, மாவு ஃபுல்லா பொங்கி ஊத்தியிருந்தது. ஒரு பேட்ச் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளயும், ஒரு பேட்ச் வெளியும் வச்சுட்டு போயிருந்தேன். ஃப்ரிட்ஜ்ல வச்சது இந்த நிலமனா, வெளிய இருந்தது எப்படி இருக்கும்னு பாருங்க. சரின்ட்டு அத ஃபுல்லா எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு காய்கறி எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணி விட்டுட்டு, சரியான தலைவலி. வந்த உடனே ஒரு காஃபி குடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் வந்தேன். இந்த வேலைய முடிக்கிறதுக்கே வீட்டுக்கு வந்ததுல இருந்து 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதை ஃபுல்லா கிளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் காஃபி போடலான்னு சொல்லிட்டு பால் சூடு பண்ணிட்டு காஃபி பவுடர் இன்ஸ்டன்ட் பவுடர் தான் அதை எடுத்து கொட்டுனா அதை நம்ம கொட்ட மாட்டேங்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள வந்துட்டு கட்டியா இருக்கு. எக்ஸ்பைரி ஆயிருக்குமோன்னு சொல்லி பார்த்தா எக்ஸ்பைரி ஆகல. வேற காஃபி தூள் பாக்கெட்டும் இல்ல. என் தங்கச்சி இங்க கூட நான் இடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இடிகள் வச்சு இடிச்சு அப்புறம் சக்கரை போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வாய் வைக்கிறேன். என் பையன் வந்துட்டு அம்மா அப்படின்னா என்னடா ஆச்சு அப்படின்னா பாத்ரூம் போலாமா அப்படிங்கிறான். இவ்வளவு ப்ரெஷரான ஈவினிங் வந்துட்டு இருந்ததே இல்லைங்க. ரீசெண்டா இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுல இன்னைக்கு தான் ஒரு காஃபி குடிக்க 2 மணி நேரம் ஆச்சுன்னா நம்புவீங்களா நீங்க?